சார் பூங்கா படம் பார்க்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது, பார்த்தேன். இன்னும் ரொம்ப அருமையாக சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். விரசம் இல்லாத ரொம்ப அருமையாக கொண்டு போகிற படத்தை இது ரொம்ப திருப்தியா இருக்கு சார். எங்கேயோ பிறந்து எங்கேயோ விழுந்து எப்படி நம்ம ஒன்னா வந்து பார்க்கல ஒன்னா இருக்கிறோன்றது, ஜாதி மதம் கட்சி எல்லா படிப்பு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லா வேறுபாடு இல்லாத ஒற்றுமையா இருந்து பார்க்கல எப்படி இருக்காங்கன்றத ஒரு கதை டாக்டர் தனசேகர் ரொம்ப பிரமாதமா எடுத்துக்கிறாரு. இந்த படம் வெற்றி எடுத்துக்கு என்னுடைய மனசார வாழ்த்துக்கள் சார். பூங்கா ஒரு அருமையான படம். ஒரு சின்ன நாட்டு, அதாவது அன்றாடம் பார்க்கில் என்னென்ன நடக்குது, வாக்கிங் வர்றவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வருது, அந்த நிர்வாகத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு கேபி தனசேகர் சார் வந்து அருமையாக ப்ளே பண்ணியிருக்காரு. உள்ள வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கருத்து வேறுபாடோடு வர்றாங்க. படம் நிறைவாகும் போது எல்லாரும் ஒற்றுமையாக சேர்றாங்க. அரசியல்வாதிகளும் பச்சை மாதிரி டக்குன்னு மாறி அரசியல சேவை சொல்றாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த பாம்பு அடிச்சு அதாவது நிறைய பேர் ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சாங்க. ஆனால் அதில் இதெல்லாம் வந்து கலர் பேப்பர்லாம் வச்சு நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. பூங்கா ஒரு சிறப்பான படம். ஹீரோ கௌசிக் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் நல்லா வருது. அவருக்கு நல்ல ஃபியூச்சரும் இருக்கு. ரொம்ப நன்றி. ஒரு தடவை பார்க்கலாம். 50% ஓகே, 50-60% புதிய ஆக்டர்னால கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நல்லா நடிக்கிறாங்க. ஆனா புதிய எல்லாமே புதுசுனால கொஞ்சம் பரவாயில்ல. 90-60% ஓகே. காமெடி நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. பழைய முகத்தை பார்க்கறது நம்ம புதுசாவும் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா தானே நல்லா இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் வெளியில இருந்து வரவங்க தான் சென்னையில வந்து இதுதான் இங்க வெளியில இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு வந்து சென்னையில வந்து நல்ல ஒரு டைரக்டராவும் நல்ல ஒரு ஹீரோயின்ஸாவும் இருக்காங்க. அதனால வந்து இவங்களும் அந்த லெவலுக்கு வரணும். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரிலாம் நல்லா அது நல்லாவே எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. படம் எதிர்பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு. காமெடிஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட மனிதனுடைய எல்லார் மனமுமே நல்ல மனசு தான் அப்படிங்கறத வந்து இவ்வளவு அழகா நல்லா எடுத்திருக்காங்க. இதுன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்துக்கு வந்து நல்ல என்டர்டைன்மெண்டா நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. பாடல்கள் நல்லா இருக்குது. டைரக்ஷன் நல்லா இருக்குது. நல்லா கொடுத்திருக்காங்க. எல்லாரும் நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். பூங்கா படங்கிறது எதிர்பார்க்காத ஒரு பூங்கா. என்ன எப்படி இருக்க போகுது, எப்படி ஏதோ சொல்றாங்க பூங்கான்னு எடுத்திருக்காங்க. யாரு ஹீரோ யாரு நடிகர்னே தெரியல. வந்து சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஆனா சத்தியமா ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. எதிர்பார்க்காத ஒரு கதை இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு சார். பாருங்க, அனைவருக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது பூங்காவை சுற்றி நடக்கிற நிகழ்வுல நல்ல தொகுத்து டைரக்ட் பண்ணிருக்கார் டைரக்டர் மிஸ்டர் தனசேகரன். அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் இருக்கு. மேலும் மேலும் இந்த படம் வந்து நிறைய பேர் வந்து ரீச் ஆகணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். பார்க் மூவி உண்மையாவே ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் போர்ஷன், ஹீரோ போர்ஷன், வில்லன் போர்ஷன் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் வந்து உண்மையாவே இந்த பார்க்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரியும் பார்க்ல பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப அழகாவே எடுத்து பண்ணியிருக்காங்க. டான்ஸ் சரி, காமெடி உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ற படமா தான் இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பார்க்குங்கிறது முன்ன காலத்துல எல்லாம் வெறும் பொழுதுபோக்கு இடமா இருந்தது. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஜிம்முக்கு பதில் எக்ஸசைஸ்க்கு, பாடிக்கு, ஃபேமிலி ஓரியன்டா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஒத்துமையா எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பார்க் வந்து ஒன்லி என்ஜாயபிள் பிளேஸ் கிடையாது, எல்லாத்துக்குமே நல்லதா இருக்குது. நல்லா இருக்கு சார் படம். பூங்கான்றது வந்து பழைய நினைவுகள்லாம் கொண்டு வருது. இந்த பார்க்கில் நடக்கிற காமெடி பிளஸ் நம்ம லவ் சீன் ஆகட்டும், ஹீரோ ஹீரோனி எல்லாம் பக்காவா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த சரக்கு அடிக்கிற வாலிப பசங்களுக்கு சொல்றேன், இந்த சரக்கு அடிக்காதன்றது நிறைய மருந்து வந்துருக்கு. ஆனா இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பாட்டில் குறையலன்னா நான் லவ் பண்றேன்னு அர்த்தம் ஆகுது. சம சீன் சார். சரக்கு அடிக்கிறவங்களும் அடிக்க மாட்டாங்க சார் இந்த படத்தை பார்த்தா. இது வந்து எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் சார். லவ் சூப்பர் 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 சார். படம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. டைரக்டர் சார் நல்லா பண்ணிருக்காங்க. கேமராமேனும் கரெக்டா நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்லா இருக்கு. காமெடி சீன் நல்லா கரெக்டா கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்கு. பூங்கா படம் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். எங்க பார்க்க இவ்வளவு நல்லா காமிச்சிருக்காங்க. அதுல இருக்கிற சந்தோஷங்கள், அதுல இருக்கிற ஃபேமிலி பாண்டிங் அது எல்லாமே நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே பார்க் வந்து ஒரு விளையாடுற இடம் கிடையாது, ஒரு ஃபேமிலி கிரியேட் ஆகிற இடம். ஒரு கஷ்ட நஷ்டம்னாக்கா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் நல்லா காமிச்சிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும். புது டைரக்டர் தான். கதை நல்லா அருமையா இருக்குது. இந்த காலத்தை கட்டத்துக்கு இந்த படம் சூப்பர். பூங்கான்றது வந்து ஒரு வயசானவங்கன்றதுல நல்லவங்களும் பார்க்க வேண்டிய படங்கள். அதாவது புது டைரக்டர் இந்த அளவுக்கு எடுக்கிறான்றது பெரிய விஷயம். ஒரு குழந்தைய உருவாக்குற மாதிரி இந்த ஒரு படம் எடுக்கிறது, ஒரு குழந்தைய உருவாக்குற மாதிரி நல்லா இருக்கு. படம் சூப்பர். நாங்க வந்து பார்க் பூங்கா படம் பார்க்க வந்தோம். நல்லா இருக்கு. இதுல ஒரு எல்லாரோட கேரக்டர் நல்லா இருக்கு. பர்டிகுலரா ஜேபி சார், தனசேகர் சார்,
ராஜகோபால் சார் எல்லாரோட படம் நல்லா இருந்துச்சு. இதுல வந்து பார்க்ல எல்லாரும் வரதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்ல தான் எல்லாருமே ஃபேமிலியா மீட் பண்றோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து பார்க்கணும் இந்த படத்தை. வாழ்க்கை என்பது பொழுதுபோக்கு நினைச்சிட்டு இருக்கு. இந்த பொழுதுபோக்கு இல்ல, குடும்ப இதுவாயிட்டு இருந்ததுல அவங்களுக்கு இடையில ஒரு 20 வருஷமா வந்துட்டு இருக்கோம். இந்த படம் வந்து பூங்கா சொல்றது போல பூங்காவோட சேர்ந்து ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டு இந்த படம். எல்லாரும் நினைச்சிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு படம். ஒரு காமெடியா, ஒரு இதுவா, ஜாலியா, ஒரு சந்தர்ப்பமா, குடும்பமாவும் இருக்கு, ஜாலியாவும் இருக்கு, எமோஷனாவும் இருக்கு, எமோஷனாவும் இருக்கு, இதுவும் இருக்கு, எல்லாமே கலப்படமா இருக்கு. இதுல வந்து எல்லாமே வந்திருக்கு. அதனால இது வந்து வெற்றிகரமான நினைக்கிறேன். ஜாலியா இருக்கு. ஜென்ரலா நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியா தான் இருப்போம். பட் பார்க்குன்னு வந்தோம்னா ஒவ்வொரு வகையான ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்கன்றத வந்து இதுல அழகா காமிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டுன்றது நார்மலா இல்லாம ஒரு ரிலேஷன்ன்றது கிரியேட் ஆகிறதே வந்து இந்த பார்க்ல தான். ஸோ பேசிக்கலி எங்களுடைய பார்க்ல அது நிறைய பேர் கூட எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆன ஒரு விஷயம். ஸோ ரிலேஷன்ஸ் கூட ஒரு இடத்துல வந்து நிப்பாங்களான்றது தெரியாது. ஆனா அந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க கண்டிப்பா வந்து நிக்கிற இடம் பார்க்குன்ற மெம்பர்ஸ். நம்ம ஒரே ஒரு இன்விடேஷன் கொடுத்து 10 பேரை கூப்பிடுவோம். ஆனா அந்த 10 பேருமே வந்து முன்ன நின்று சிறப்பா பண்ணி தருவாங்க. நம்ம ரிலேஷன் மெம்பர்ஸ்க்காவது நம்ம வீடு வீடா போய் கூப்பிட்டு பத்திரிக்கை அது இதுன்னு வச்சு கூப்பிடுவோம். அவங்க எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டு போற ஆளுங்க. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க வந்து நம்மளோட ஒரு பார்ட்டா ஒரு அங்கமா இருந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை அவங்க ஃபங்க்ஷனா நடத்தி கிராண்டா செலிப்ரேட் பண்ணி தர்றது பார்க் ஃப்ரெண்ட்ஸ் தான். டைரக்டர் தனசேகர் சார் வந்து நல்லா கிளியரா எங்களுடைய பார்க்க வந்து மூவியாவே கொண்டாந்து காமிச்சத வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சோ இதால எங்க பார்க்கும் வந்து நல்லா பெரிய ஃபேமஸா ஆகும்ன்றது நம்புறோம். நட்பு வந்து நல்லா எஸ்டாப்ளிஷா ஆகும். இதுல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ் வந்து எங்களுடைய பார்க்க வந்து ரிலேட் பண்ண முடியுது. அண்ட் as well as இது எங்களுடைய பார்க், அதனால ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து பார்த்து எங்களுடைய பார்க்கைய இன்னும் பெருசா ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க.